திமுக அறிவித்த அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் பி. சுப்பராயன் நினைவை போற்றும் வகையில் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே தொட்டாக்குறிச்சியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு மண்டப கட்டடப் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளது. வருகின்ற 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக நினைவு மண்டபத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் சுப்பராயன் நினைவு மண்டபத்தை நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமார் அரசு அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அறிவித்த அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இன்றைய தினம் ஏறத்தாழ 3,06,00,000 ரூபாய் மறைந்த நம்ம ஐயா சுப்பராயன் அவர்கள் நினைவு மண்டபத்தை கட்டுவதற்காக ஆணையிட்டு, நினைவு மண்டபம் மட்டுமல்லாமல் அந்த நினைவு மண்டபத்தில் அவருடைய மார்பளவு சிலையும் நிறுவதற்கு ஆணையிட்டு அந்த நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டு காலமாக அந்த நினைவு மண்டபம் கட்டுகின்ற பணி நடைபெற்று இன்றைய தினம் ஏறத்தாழ 98-99% அந்த நினைவு மண்டபம் கட்டுகின்ற பணி பூர்வாங்கமாக அனைத்தும் முடிவடைந்து அதை திறப்பதற்கு தயார் நிலையில் உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒவ்வொன்றையும் செய்து காட்டியிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம்.